வணக்கம் மக்களே. அதிமுகல இருந்து செங்கோட்டையன் அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்துட்டாரு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா ஹெட்லைன்ஸ் அதை வச்சுதான் ஓட்டுறானுங்க. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, பழைய ஆளுங்களை பழைய கட்சியில இருந்து எல்லாரையும் தாவேகால சேர்க்கறதுக்கு தாவேகான்னு ஒரு புது கட்சியை தொடங்க எதுக்கு அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா நான் கூட விஜய் வராருன்னு சரி அவரு புதுசாதான் பண்ணுவாரு, பழைய ஆட்கள் எல்லாம் யாரும் சேர்க்க மாட்டாரு, புதுசா அவரோட ரசிகர் மன்றத்துல இருந்து அவரோட சொந்த ஆளுங்களை தான், அவரோட சொந்த ரசிகர்களை தான் வார்த்து விடுவாரு அப்படின்னு நம்பிதான் இருந்தேன். பட் இந்த மாதிரி ஆல்ரெடி பழைய கட்சியில இருக்கிறவங்க, அதுவும் நாட்டுக்கு யார் தேவையில்லைன்னு நினைச்சோமோ அவங்க எல்லாரையும் தாவேகால நினைச்சு காய் நகர்த்துறது எந்த வகையில சரியா படுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்தாரு, அவரே திமுக உள்ளிட்ட பல கட்சியில இருந்துதான் வந்தாரு. அதுவே கொஞ்சம் ஏற்புடையதா இல்லை. ஏன்னா ஒரு தாவேகாவான புது கட்சியால அவர் இணைஞ்சது எப்படின்னு எனக்கு சரியா ஏத்துக்க முடியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா இப்போ செங்கோட்டையன் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாம அவருக்கு ஒரு பெரிய முக்கிய பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அதுவும் என்னால சரியா ஏத்துக்க முடியல. ஏன் அப்படின்னா, இப்போ தாவேகால ஒரிஜினலா அதாவது விஜய் கூடவே நிறைய பேர் பயணிச்சிருப்பாங்க. அவர் கூடவே ஆரம்ப கட்டத்துல இருந்து அவரோட ரசிகர் மன்றத்துல இருந்து பல பேர் பயணிச்சிருப்பாங்க. அவங்களதான் நீங்க முக்கிய பதவியில வகிக்க வைக்கணும். ஏன்னா அதுதான் நியாயமும் அதுதான் தர்மமும் கூட. ஏன்னா உங்களை வளர்த்து விட்டது பாத்தீங்கன்னா அந்த ரசிகர்கள் தான். விஜயை வளர்த்து விட்டது பாத்தீங்கன்னா அந்த ரசிகர்கள் தான். சோ அவங்களதான் நீங்க எப்பவுமே முக்கிய பதவியில வகிக்கணும். இந்த மாதிரி பழைய கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் எடுத்து போட்டு அவங்களுக்கு முக்கிய பதவியில கொடுக்குறாங்க. அவங்க அவங்களே அந்த கட்சியில ஆதாயம் இல்லை சொல்லிட்டு இந்த கட்சியில சரி ஒரு ஸ்கோப் இருக்கு சொல்லிட்டு அங்க இங்க மாறுறாங்க. சோ அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு நீங்க முக்கிய பதவி கொடுத்தீங்கன்னா, அப்ப இந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு சீனியர்ஸா இருக்கிறவங்களுக்கு என்னங்க மதிப்பு இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். இது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமால இருக்கு. அவங்க இப்ப செங்கோட்டையன் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அதிமுகல விருப்பம் இல்லையா, இல்ல அது ஜெயிக்காதுன்னு நினைச்சாரா, இல்ல என்ன நினைச்சாரோ அங்க தாவறாரு. ஓகேங்களா? சோ தாவேகாக்கு அப்போ அவர் மேல நம்பிக்கை இருக்குன்றதுதான் இங்க வராரு. ஓகேங்களா? இது ஒரு கார்பரேட் மாதிரிதான், அரசியலே இப்ப கார்பரேட் மாதிரிதான். சோ அதனால அங்க இங்க சரி இங்க ஏன்னா ஒரு அமைச்சர் பதவி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றது நினைச்சோட வரலாம். பட் நீங்க உள்ள தாவேகால இருக்கிறவங்கள மதிக்காம இவருக்கு முக்கிய பதவி தரன்னு ஒத்துக்கிறதே அது எந்த வகையில நியாயம்னு எனக்கு புரியல. அதுதான் நான் இந்த வீடியோல கேட்க வரோம். ஏன்னா தாவேகால உழைச்சவங்க, தாவேகால சீனியர்ஸ் எல்லாம் அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்பாங்க. நம்மளுக்கு தான் இந்த பதவி கிடைக்கும், நம்ம தான் கூடவே இருக்கும் அண்ணன் கூட, நம்மளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்பாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை பிரேக் பண்ணி இப்ப வெளியாட்கள் எல்லாம் உள்ள வராங்க அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு. அப்ப இவங்களாம் எதுக்குன்னு தான் எனக்கு ஒரு கொஸ்டின் மாதிரி வருது. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி அதிமுக அடுத்து அண்ணா வராங்க வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி லைனா 1 by 1 வந்துகிட்டே இருக்காங்க வச்சுக்கோங்களேன். சோ அவங்க எல்லாருக்கும் நீங்க பெரிய பெரிய பதவியா கொடுப்பீங்க அப்படின்னா, அப்போ தாவேகாலே இருக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வளர்ச்சி என்ன, அவங்களுக்கு என்ன ஆதாயம் நாங்க இருக்கிறதுக்கு பேசிக்காவே இது யோசிப்பாங்கல்ல. தாவேகால இருக்கிறவங்க யாருமே அது இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. அரசியல் ஒரு கார்பரேட், கண்டிப்பா அதை எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ அதனால அதுவும் இல்லாம இப்போ மக்கள் ஏடிஎம்கேவை தோக்கடிச்சது அப்படின்னு பார்த்தா அது எதுவும் சரியில்லை, ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் எதுவுமே சரியில்லைன்ற மாதிரிதான் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு வர வச்சாங்க. சோ அப்படி இருந்த பட்சத்துல இது என் கருத்து இல்லைங்க, மக்களோட கருத்து தான் நான் பேசுறேன். ஓகேங்களா? எனக்கு அரசியலுக்கு சம்மந்தமே இல்லைங்க. தயவு செஞ்சு இதுல அந்த அளவுக்கு என்னை ஈடுபடுத்திடாதீங்க. நான் மக்கள் நாட்டுல என்ன நடந்ததோ அதான் நான் பேசுறேன். ஓகேங்களா? சோ அப்படி பார்க்கும்போது அதான் ஏடிஎம்கே முடிச்சு விட்டுதான் டிஎம்கே உள்ள வர வச்சாங்க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறாங்க. அது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஆக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் இன்னும் எப்படின்னு தெரியல. ஓகே, அந்த வகையில பாத்தீங்கன்னா சோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் மாறி வராருன்னும் போது அவரு நீங்க ஏத்துக்கிறீங்கன்னும் போது இது ஏற்புடையதே அல்ல. இப்போ புதுசா யாருன்னா ஒருத்தவங்க இது வரைக்கும் ஆட்சியே பிடிக்காதவங்கல இருந்து வராங்க அப்படின்னா இப்போ ஏத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், நாம் தமிழர்ல இருந்து இந்த காளியம்மாள் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அதை கூட ஏத்துக்கலாம். ஏன்னா நாம் தமிழர் ஒரு ஆட்சியே பிடிக்காத கட்சி. ஸோ அவங்க
இது வரைக்கும் மக்கள் கிட்ட நல்ல பேர் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்தாலும் தப்பு இல்லைன்ற மாதிரி எல்லாரும் பேசியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்சியில இருந்து ஒரு ஆள் வராங்க அப்படின்னா அவங்களை ஏத்துன்னு தாராளமா வரவேற்கலாம். அவங்களுக்கு ஓரளவுக்கு டீசென்டான பதவியும் பொறுப்போ கொடுக்கலாம். பட் இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி அரசியல் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சொத்துக்களை சேர்த்துட்டு இப்போ வந்து தாவேகால வந்து மறுபடியும் ஒரு புது முக்கிய பொறுப்பை வந்து வகிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுக்குறது எந்த வகையில நியாயம் இது? இதை வந்து பேசிக்கா நடுநிலையா இருக்கிற தாவேகா தொண்டனே யோசிப்பாங்க யாரா இருந்தாலும். ஓகேங்களா? நான் வந்து எந்த கட்சியிலும் இல்லை, எந்த பதவியும் எனக்கு பிடிக்காது. ஆஸ் ஏ காமன் மேனா நான் அதை கேட்கறேன். அதாவது நம்ம நியூஸ்ல பாக்குற விஷயத்த வச்சு கேட்கறது இதெல்லாம். ஓகேங்களா? சோ அதான் சொல்ல வரேன். தாவேகாவோட தொண்டர்கள்லாம் அவங்களோட நிலைமையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னடா இது, வெளியாளங்கள்லாம் வந்துருக்குறாங்க. அப்போ வெளியாளங்கள்லாம் ஈஸியா உங்களுக்கு பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னா அப்ப நாங்களே எதுங்க இருக்கிறோம், எங்களோட நிலைமைலாம் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல. ஸோ இது வந்து அவங்க மனஸ்தாபத்தை தாங்க உண்டு போனோம் அது. ஸோ இதை கொஞ்சம் புரிஞ்சு இது பண்ணுங்க தான் சொல்ல விரும்புறேன். எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் இந்த முடிவு எடுத்திருப்பாருன்னு எனக்கு தெரியும். அதுதான் ஏன் என்னால இன்னும் நம்ப முடியல. ஓகேங்களா? ஸோ நான் சொல்றது நியாயமா இருந்தா என்னோட வீடியோக்கு ஆதரவு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.